இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன அந்தகாச்சாரி அப்படிங்கிற ஒரு படத்தோட கதையை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துல ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான். அந்த சைக்கோ கில்லர் தொடர்ச்சியா சில கொலைகளை பண்றான். அவன் எதுக்காக பண்றான், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட கதை. சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்ப நேரம் படத்தோட கதைக்குள்ள போகும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஃபேமிலியே இங்க டிவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டிவில வர பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு ஒரு போன் கால் வருது. அவனோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணிருக்கான். அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு அந்த பொண்ணு வீட்டு தோட்டத்து பக்கம் வரா. தோட்டத்து பக்கம் வந்து போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது சட்டார் சட்டார்னு சைக்கிள்ல எவனோ ஒருத்தன் குறுக்க மறுக்க போய்கிட்டு இருக்கான். இதையும் அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க டப்புன்னு ஏதோ ஒரு சத்தம். அம்மாக்காரங்க தான் வந்திருக்காங்க. அப்படி போய் பேசலாம் இல்ல, ஏன் இருட்டுல நின்று பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாக்காரங்க பாத்ரூமுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு அங்கேயே நின்று பேசிட்டு இருந்தா இல்லையா, டக்குன்னு அவரோட கழுத்துல யாரோ பிடிச்சு இழுத்து அந்த பொண்ணு கடத்திட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் தினமும் காலைல ஸ்கூலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ரொம்பவே பின்தங்கிய ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க, ஊரே ஒதுக்கி வச்ச ஒரு சமூகம். அப்படி இருக்கிற அந்த பையன் வரப்போற இடத்துல பாட்டு பாடிக்கிட்டே வருவான். டெய்லி ஸ்கூல் போவான். ஸ்கூல் போகும்போது ஒரு புல்லட் பைக் ஒன்று போயிட்டு இருக்கும். அந்த புல்லட் பைக்கை இவன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறத நமக்கு இங்க காமிக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவங்களோட அம்மாவை காமிக்கிறாங்க. கூலி வேலை செஞ்சுதான் இந்த பையனை படிக்க வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த சின்ன பையனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அந்த முந்திரி தோப்பு வழியா ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ புல்லட் பைக்ல ஒருத்தர் வராரு. கையை காமிப்பான். புல்லட்ல ஏறி போகணும்ன்றது இவரோட ரொம்ப நாள் ஆசை. ஆனா அங்க இருக்கிற ரெண்டு பெரிய மனுஷங்க இருப்பாங்க. ஏண்டா உனக்கு அந்த புல்லட் பைக்ல போகணும்னு ஆசையா, உன் லெவல் என்ன, அது என்ன இது என்னன்னு ரொம்ப கீழ்த்தனமா பேசுறாங்க. அது இந்த பையனுக்கு பிடிக்கல. இருந்தாலும் அந்த பக்கம் நடந்து போயிட்டு இருக்கா. ஒவ்வொரு நாள் ஸ்கூல் வரும்போது இந்த மாதிரி அந்த புல்லட் பைக்கை கை காமிச்சுக்கிட்டே தான் இருக்கான். அந்த ஆளு நிறுத்துறது கிடையாது. இந்த பக்கம் அந்த சின்ன பையனோட அம்மா கிட்ட ஒரு ரெண்டு பேரு தப்பா நடந்துக்கிறானுங்க. நம்ம சின்ன பையனை திட்டினாங்க இல்லையா, அந்த ஆளுங்க தான் தப்பா நடந்துக்கிறானுங்க. ஒரு நாள் ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது அந்த புல்லட் பைக்கு நின்றுகிட்டு இருக்கு. ஆளை காணோம். சரி ரொம்ப நாள் ஆசை இல்லையா, அந்த புல்லட் பைக் அப்படியே திரும்பி பார்த்துக்கிட்டு அங்கேயே நின்னுகிட்டு இருக்க. டப்புன்னு தலைமையில ஒரு அடி. யாருன்னு பார்த்தா பைக்கோட ஓனர். ஒரு ரேஞ்சுக்கு என் பைக் எல்லாம் தொடுவியடா, எட்டப்படா நாய அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போறான். அந்த சின்ன பையன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஊர்ல ரெண்டு பெரிய மனுஷங்க இருந்தாங்க இல்லையா, அவனுங்க ரெண்டு பேரும் இங்க வீட்டுக்கு வந்திருக்கிறானுங்க. இந்த பையனோட அம்மா கிட்ட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு போலான்னு, எங்கடா உங்க அம்மா வர சொல்றாவல அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க. இவன் அந்த ரெண்டு ஆளுங்களையும் முறைக்கிறான். என்னடா முறைக்கிற அப்படின்னு சொல்லி போய் அடின்னு அடிக்கிறான். அந்த ஆளு பீடி குடிச்சிட்டு இருப்பான். புடிச்சிட்டு இருக்கிற பீடிய இந்த பையனோட ட்ரவுசருக்குள்ள போட்டுறான். பாவம் வலியில துடிக்கிறான். உங்க அம்மா வந்தா வர சொல்லுன்னா, உங்க அம்மா கூட நான் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டே போறான். இது இந்த பையனுக்கு மனசு தாங்கல. நைட்டு ஃபுல்லா அதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கிறான். அம்மா கிட்ட என்ன காரணம், என்ன நடந்துச்சு அப்படிங்கறத சொல்லவே இல்லை. மனசுக்குள்ள அவ்வளவு வெறிய வச்சுக்கிட்டும் அடுத்த நாள் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கான். அம்மா கிட்ட நேத்து தப்பா நடந்துக்கணும்னு சொல்லி வந்தானுங்க இல்லையா, அந்த ரெண்டு பேரும் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறானுங்க. அதையும் முறைச்சு பார்த்துட்டு திரும்பவும் போறான். ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது திரும்ப அந்த புல்லட் பைக் வருது. வழக்கம் போல கையை காமிச்சான். இன்னைக்கு என்னன்னு தெரியல, அந்த ஆளு வண்டியை நிறுத்திட்டாரு. வண்டி பின்னாடி ஏறிக்கிட்டான். வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கூர்மையான கல்லை வச்சு அந்த ஆளு கழுத்தம்பட்டியில நச்சுன்னு அடிக்கிறான். அடிச்ச கொஞ்ச நேரத்துல வண்டியை தாறுமாறா விட்டு கீழே விழுந்து அந்த ஆளு அடிச்சு இழுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டுருக்கிறாரு. என்னையே அடிச்சுட்டான் சார், இவனை கையை கால உடைங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொன்னாலும், யோ அவன் சின்ன பையன், அவன் மேல எல்லாம் கை வைக்க கூடாதியா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போலீஸ்காரர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு சரின்னு விட்டுட்டு போயிட்டாரு. போலீஸ்காரர் இந்த சின்ன பையனை கூப்பிட்டு, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, எதுக்குடா அந்த ஆளை அடிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டாலும் இவன் எந்த பதிலும் சொல்லல. உனக்கு அந்த பைக் தானே பிடிச்சிருக்கு, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளாகு, இல்லைன்னா போலீஸ் ஆயிடுறா, உனக்கு கூட அந்த பைக் கிடைக்குண்டா அப்படின்னு போலீஸ்காரர் எவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியே சில வருஷங்களுக்கு அப்புறம் நமக்கு காமிக்கிறாங்க. இங்க நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. புதுசா டிரான்ஸ்பர் ஆகி இந்த ஊருக்கு வந்திருக்கிறார். வந்தவர் கணேசன் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு புல்லட் பைக் ஒன்னு விலைக்கு வாங்குறாரு. விலைக்கு வாங்கிட்டு அங்க இருந்து வண்டி எடுத்துட்டு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு திரும்ப டியூட்டிக்கு போறாரு. டியூட்டிக்கு போனோடனே முதல் நாள் கேஸ். அந்த கேஸை விசாரிக்கிறது அந்தகாச்சாரி அப்படிங்கிற ஒரு கேம். அதாவது நான் ஒரு பாட்டு பாடுவேன், நான் எந்த லைன்ல முடிக்கிறேனோ அதே பாட்டை நீங்க பாடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு ரெண்டு பெரிய இடத்து பசங்களையும் அரெஸ்ட் பண்ணி இங்க வச்சிருக்காங்க. அவங்களையும் வெளியே விடல. புதுசா வந்திருக்கிற கேஸையும் விசாரிக்க மாட்டாரு. வரப்போறவங்கள்ட்ட எல்லாம் இந்த மாதிரி பாட்டு பாடுங்க விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சில தடவை நம்ம ஹீரோ பேசுவார். இதனாலே நம்ம ஹீரோவை ஸ்டேஷன்ல இருக்கிற யாருக்குமே பிடிக்காது. எல்லாரும் இந்த ஆளு எப்பதான்டா போய் தொலைவான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய இடத்து பசங்க ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா, போன் மேல போன் வருது. அதே ஒரு ஏட்டையா வந்து, சார் இவங்களா பெரிய இடத்து பசங்க, பேசாம விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பெரிய இடத்து ஆளு வாசுதேவன் சொல்லி ஒருத்தவன். அவன் ஊர்லயே பெரிய ஆளு, அவனுக்கு மீறி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பில்டப் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ அசரல. அதான் விட முடியாதியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க
ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த பாட்டு பாடி கேம் விளையாடிட்டு இருந்தார் இல்லையா, அதே பாட்டு கடைசியில அவன் பாட ஆரம்பிக்கிறான். யாரா இது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் புரியல. போனை திரும்ப கட் பண்றாரு. அந்த ரெண்டு பசங்களையும் பார்த்து மறைக்கிறாரு. திரும்பவும் ஒரு போன் கால். ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் மனைவியும் உன் குழந்தைய வீட்டுல தனியா தானே இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஆளுக்கு பதறி போகுது. அதே மாதிரி இங்க ஒரு சின்ன பொண்ணை ஒண்ணு காமிக்கிறாங்க. ஒரு ஐஸ் கடைக்காரங்கிட்ட ஐஸ் வாங்கலாம்னு போறான். ஆனா ஐஸை கொடுத்துட்டு அந்த ஐஸ் கடைக்காரன் அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். சின்ன பொண்ணு அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. ஹீரோவோட மனைவி குழந்தை இங்க தனியா இருந்தாங்க இல்லையா, இப்ப வீட்டுக்கு அர்ஜென்டா வந்திருக்கிறார். போன் போட்டு எடுக்கல. அதனால வந்து பார்த்ததுல சமைச்சுக்கிட்டு இருந்ததால போனை எடுக்க முடியல. மத்தபடி எதுவும் பிரச்சனை கிடையாது. ஹீரோ குளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. திரும்ப அந்த காச்சாரி அந்த பாட்டை போட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க. குழந்தையும் விளையாடுது, அவங்க ஒய்ஃபும் விளையாடுறாங்க. திடீர்னு ஒரு டைம் வேற மாதிரி ஒரு ஆண் குரல்ல ஒரு பாட்டு பாடுற சத்தம். யாருடான்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு ஹீரோ வெளியே வந்தா அந்த பெரிய இடத்து பசங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா வாசுதேவன், அவர் தான் இங்க வந்திருக்கிறார். ஜாமீன்ல பசங்களை வெளியே எடுத்துட்டாரு. இருந்தாலும் நீ தேவையில்லாம வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற, நான் சொல்ற மாதிரி செஞ்சனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தேவையில்லாம பிரச்சனை வேணும்னாக்கா உனக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு போறாரு. இன்னொரு சீன்ல இங்க ஒரு கார்த்திக்னு சொல்லி ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவனோட பைக் தான் ஆசாசியா வச்சிருப்பான், புல்லட் பைக். அதை தான் இவங்க அப்பக்கார எடுத்து வித்துட்டான். அப்பன்னா காரன் இல்ல, ரெண்டாவது தரமா இவங்க அம்மா கல்யாணம் பண்ணிருக்காங்க. அந்த ஆளு தான் வித்துட்டான். சோ அவர்கிட்ட பைக் வாங்க தர சொல்லி இந்த பையன் கத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவரு வாங்கி கொடுக்குற மாதிரி தெரியல. எதுக்கு எடுத்தாலும் பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி குடும்பப்படுத்துற மாதிரி தான் அந்த ஆளு நடந்துகிட்டு இருக்கிறான். இது இந்த பையனுக்கு சுத்தமா பிடிக்கல. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா ஒரு எஸ்ஐ ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நியூ ஜாயினிங். அவரை இங்க கூப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. வரும்போது அதே ஃபாரஸ்ட் ஏரியால ஒரு பொண்ணு ஒருத்தி இருக்கிறா. இந்த சுருட்ட முடிக்காரி, இவளோட பேரு ஐஸ்வர்யா. சோ இவ அங்க நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து போலீஸ்காரங்க இவளுக்கு லிஃப்ட் கொடுக்குறாங்க. என்ன ஊருமா என்ன ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல நான் இங்க தான் இருக்கேன், படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு டீட்டெயில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளை இறக்கி விட்டுட்டு போறாங்க. இந்த பக்கத்துல ஹீரோவோட மனைவியை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு நர்ஸ். சோ அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த டாக்டர் இந்த அம்மா கிட்ட தப்பா நடந்துக்கிறான். அது இந்த அம்மாவுக்கு பிடிக்கல, கோவப்படுறாங்க. அதே மாதிரி இன்னொரு சீனை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கும். இவங்க இருக்கிற இடமே கொஞ்சம் காடு பகுதி மாதிரி தான் இருக்குது. அந்த இடத்துல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு மறைஞ்சு பின்னாடி ஃபாலோ பண்ற மாதிரி அந்த பொண்ணு உணர்றா. சோ பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து கொஞ்சம் வேகமா நடக்க அந்த பொண்ணு துரத்திட்டே வர மாதிரி ஒரு ஆள் ஒருத்த ஓடுறான். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு வேகமா ஓடுறான். ஒரு கட்டத்துல ஒரு ஆளு இங்க பிடிச்சிடறான். அந்த பொண்ணு கையில ஒரு ஸ்கோப்பை வச்சு கழுத்தை பிடிச்சி இறுக்கி அப்படியே தூக்கி நிறுத்திக்கிட்டு இருக்கான். கொலை பண்ற ரேஞ்சுக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்க. அவங்களோட அம்மா துணி காய வைக்கலாம் சொல்லி வெளியே வருவாங்க. எதர்ச்சியா பாத்துக்கிட்டு இருக்க என் குழந்தைன்னு கத்திக்கிட்டு வேகமா ஓடரும் போது அந்த ஆள் அங்கேயே அந்த குழந்தைய போட்டுட்டு ஓடவா ஆரம்பிக்கிறான். முகத்துல ஏதோ ஒரு கவரை ஒன்னும் பாட்டிக்கிட்டு தான் வந்திருக்கான். அவன் யாரு என்ன அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ண முடியல. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிருக்காங்க, ஒரு பிரச்சனை இல்ல. ஹீரோ அதுக்கப்புறம் வந்து விசாரணையை ஆரம்பிக்கிறாரு. தேடி பார்த்ததுல அந்த மாஸ்க் ஒன்று போட்டுட்டு வந்தா இல்லையா, அது மட்டும் தான் இங்க கிடைச்சிருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு கோபமா வருது. ஏன்னா அந்த வாசுதேவன் சொல்லி தானே நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு போனா, ஒருவேளை அவனா இருக்கும்னு சொல்லி அவ வீட்டுக்கு வெறியோட போறாரு. இத பாரு, உனக்கு எனக்கு பிரச்சனைனா என்கிட்ட மோதுரா, எதுக்குடா ஃபேமிலி எல்லாம் நோண்டுற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கோபத்துல பேச, இது பாரு நான் ஒன்னும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, தேவையில்லாம நீ வந்து என்ன சந்தேகப்படாத, ஃபேமிலியை நோண்டுற அளவுக்கு நான் ஒன்னும் கோழை கிடையாது அப்படின்னு இவனு ஒரு பக்கம் பேசுறான். இதை பேசிக்கிட்டு இருக்கும்போது மாடியில இருந்து இவர் அரெஸ்ட் பண்ணாரு இல்லையா அந்த பையன், அவனுங்க பாத்துக்கிட்டு இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோக்கு இது யார் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கர சந்தேகம். நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்தவன இவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி, அன்னைக்கு எனக்கு ஒரு போன் கால் வந்தது, என்ன மிரட்டினாங்க, அந்த நம்பர் யாரோடது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், அது வாசுதேவன் நான் நினைச்சேன், ஆனா அவன் கிடையாது, அந்த நம்பரை ட்ரேஸ்வர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் ஹீரோ இங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கத்துல அந்த பொண்ணு ஐஸ்வர்யான்னு ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ மாடியில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சின்ன குழந்தை ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக ஐஸ் கடைக்காரங்கிட்ட போறான். அப்ப அந்த ஆளு அந்த பொண்ணு கிட்ட அபியூஸ் பண்ற மாதிரி ஏதோ ஃபீல் பண்றான். அங்கிருந்து வேகமா கீழே இறங்கி வரும்போது அதே இடத்துல கார்த்திக் வந்திருக்கான். சோ அவங்களோட தங்கச்சி தான் அது, கார்த்திக் தான் கூட்டு வந்திருக்கான். அதனால இந்த பொண்ணு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போறான். அபியூஸ் பண்ணிடுவாங்களும் சொல்லி பயத்துல வந்த பொண்ணு கார்த்திகை வந்திருக்கிறத பார்த்து எதுவுமே பேசாம இருக்கிறாங்க. அதே இடத்துல கார்த்திக்கும் ஐஸ்வர்யாவும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சோ அங்க ஒரு உடஞ்சு போன வீடு இருக்குது. அந்த வீட்டுல உட்காந்து தான் அப்பப்ப கிட்டார் வச்சு சாங் எல்லாம் பிளே பண்ணுவான் கார்த்தி. சோ அது இந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் பழக ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு பக்கத்துல இருக்க ஹீரோ ஒரு நம்பரை ட்ரேஸ்வர் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்ப அந்த நம்பர் ஏதோ ஒரு இடத்துல ஆன் ஆயிருக்கான். சோ அந்த லொகேஷனுக்கு இங்க போலீஸ்காரங்க போயிருக்காங்க. போய் செக் பண்ணி பார்த்ததுல அது வந்துட்டு ஒரு கோழி பண்ணை. சோ அந்த கோழி பண்ணையில இருக்கிற ஆளுங்களை போட்டு விசாரிச்சா ஓனர் வந்துட்டு வெளியூர்ல இருக்கிறாரு. அவர் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது சார், இந்த கோழி பண்ணையை பாத்துக்கிறதுக்கெல்லாம் நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணோன்னு ரிங் அடிக்குது. சோ அது ஒரு ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிருக்கிறதால சத்தம் அதிகமா கேட்க, இந்த போன் யாரோடது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த போனு கீழே கிடந்துச்சு, அப்பப்ப நாங்க பாட்டு கேட்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பசங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிம் கார்டும் வெளி மாநிலத்தை சேர்ந்ததா இருக்குது. சோ இதனாலேயே இதுவும் இவங்க பசங்க சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க இதையும் விட்டுட்டு போறாங்க.
போறாங்க. ஹீரோக்கு இது என்ன யாரு பண்றாங்க அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அதுவும் முன்பாக அந்த மாதிரி எதுவுமே நம்ம ஹீரோக்கு கிடையாது. இருந்தாலும் யாரோ நம்மள போட்டு தள்ளுங்கிற மாதிரி ஏதோ முயற்சி பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு பயம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா இது நாள் வரைக்கும் இந்த மாதிரி கழுத்தை நெரிக்கப்பட்டு ஏதாவது கேஸ் ஃபைல் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண சொல்லி இருக்காங்க. இன்னொரு சீன்ல நம்ம ஹீரோவோட மனைவியை காமிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது டாக்டரோட டிராவை திறக்கிறாங்க. அதுல ஒரு செசஸ்கோப் இருக்குது. அதை பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஏன்னா அவங்களோட பொண்ணை கடைசியா கழுத்தை பிடிச்சி இருக்கிறாங்க இல்லையா, அது இதே பட்டல்ல இருந்தது. சோ ஒருவேளை நம்ம இவனுக்கு ஆசைக்கு இனங்கள்னு சொல்லிட்டு இந்த டாக்டர் ஒருவேளை நம்ம குழந்தை இந்த மாதிரி கொள்ளணும்னு சொல்லி முயற்சி பண்ணிருப்பாரோ அப்படின்னு சொல்லி ஹீரோவோட மனைவிக்கு ஒரு சந்தேகம். போலீஸ்காரங்க விசாரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி கழுத்தை நெரிக்கப்பட்டு இறந்து போன வழக்குல இல்ல மிஸ்ஸிங் கேஸ் அந்த மாதிரி ஏதோ செக் பண்ணும்போது ஒரு பொண்ணு ஒருத்தி இறந்திருக்கிறா. அவ பேரு கவிதா. படத்தோட ஆரம்பத்துல ஒரு பொண்ணை கடத்திட்டு போனாங்க இல்லையா, அந்த பொண்ணு இதே பட்டல்ல தான் இறந்திருக்காங்க. ரெண்டாவது ஆலிஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க இறந்திருக்காங்க. அந்த பொண்ணு இறந்திருக்குது. சோ இவங்க ரெண்டு பொண்ணுமே கழுத்தை நெரிக்கப்பட்டு தான் இறந்திருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா இறந்து போன ரெண்டு பெண்களோட அப்பாவுமே இறந்து போயிட்டாங்க. ஒருத்தர் ராஜேஷ், இன்னொருத்தர் மேத்யூ. சோ இவங்க எல்லாருமே இறந்ததுக்கு காரணம் என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல பொண்ணு இறந்து போன 2 மாசத்துல 2 பேத்தோட அப்பாவும் கரெக்டா இறந்திருக்காங்க. இது எப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ்காரங்கிட்ட சொல்றாங்க. சரின்னு நம்ம ஹீரோ அந்த கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி கவிதாவோட அம்மாக்கு போன் பண்றாங்க. போன் பண்ணி கேட்கும்போது ஆமா சார், ரொம்பவே ஆசையா வளர்த்த பொண்ணு கழுத்தை நெரிக்கப்பட்டு இறந்துட்டா. எங்களுக்கு முன்பாக அந்த மாதிரி யாருமே கிடையாது. அந்த பொண்ணு இறந்து போன 2 மாசத்துல என் வீட்டுக்காரர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்றாங்க. ரெண்டாவது ஒரு இடத்துக்கு போன் பண்ணாலும் அந்த பொண்ணு இறந்த கொஞ்சம் 2 மாசத்துல என் வீட்டுக்காரர் மன உடைச்சல நிறைய சரக்கு அடிக்க ஆரம்பிச்சாரு. அதுல அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு பெரிய ஷாக்கிங்க கொடுக்குது. என்ன ஏதுன்னு ஒண்ணு புரியாம திணறிக்கிட்டு இருக்காங்க இங்க போலீஸ்காரங்க. கண்டிப்பா கொலை பண்ணவன் ஒரு சைக்கோவா இருப்பானோ அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க நம்ம கார்த்திகை காமிக்கிறாங்க. அவங்க பாப்பாக்கு கிட்டாரை பிளே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சரக்கு போட்டுட்டு இருக்கான். கடுப்புல வந்து கிட்டாரை உடைச்சு போட்டு போறான். இது நம்ம கார்த்திகைக்கு சுத்தமாவே பிடிக்கல. ஹீரோவோ மேல இடத்துல இருந்து கால் பண்ணி வர சொல்லி இருக்காங்க. வர சொன்ன உடனே நீ அந்த வாசுதேவன் கிட்ட விசாரணை பண்றியாமே, உன் பொண்ணு யாரும் ஏதோ பண்ணிட்டானா, நீ அந்தாலையும் ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மேல இடத்துல இருந்து நம்ம ஹீரோவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் ஃபைல எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோ அங்கிருந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க இன்னொரு பக்கத்துல அந்த சின்ன பொண்ணு இருந்தது இல்லையா கார்த்திகோட பாப்பா, அந்த பொண்ணு பூனையை காணோம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த பக்கம் வந்துகிட்டு இருக்க ஒரு சின்ன பொண்ணு இந்த பக்கம் ஓடுது. அந்த பூனையை காணான்னு சொல்லி தேடிட்டு இருந்தது இல்லையா, அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ பார்த்துட்டு ஓடி வர மாதிரி பயத்துல நம்ம ஹீரோ பார்த்துருக்காரு. சோ அந்த பொண்ணோட முகத்துல ஒரு பயம் இருக்கிறத நினைச்சு வண்டி அங்கே எடுத்துட்டு அந்த பொண்ணு ஒரு உடஞ்சு போன இடத்துல இருந்து தான் வந்திருக்கும் வீடு. சோ அந்த வீட்டுக்கிட்ட நம்ம ஹீரோ போக அந்த வீட்டுல இருந்து பார்த்தா நிறைய மிருகங்கள் கொலை பண்ணி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. அதாவது பூனை, நாய் இந்த மாதிரி எல்லாம் கொலை பண்ணி ஆட்டுக்கறியை தொங்க விடுற மாதிரி தொங்க விட்டு வச்சிருக்காங்க. சோ அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கர ஷாக். யாரா இதெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க அதே இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வேகமா ஓடுறா. நம்ம ஐஸ்வர்யா தான். சோ அவளை துரத்திட்டு நம்ம ஹீரோவும் ஓடுறாரு. சோ அவளை பிடிக்க முடியாம ஓடிக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்துல அவரை பிடிச்சிடறாரு. பிடிச்சி லாக்அப் பண்றாரு. பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அதை 2 பேரு வீடியோ எடுத்துறானுங்க. சோ வீடியோ எடுத்து சோசியல் மீடியா அப்படி இப்படின்னு போட்டு விட்டதால இது பெரிய இஷ்யூ ஆகுது. சோ ஒரு லேடிஸ் அரெஸ்ட் பண்ணணும்னா லேடி போலீஸா கூட்டிட்டு போகணும். அப்படி கூட்டிட்டு போகாம இந்த ஆள் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் தரப்பினர் பேசிக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல அந்த பொண்ணு கிட்ட இந்த போலீஸ்காரு தப்பா நடந்துக்கலாம்னு சொல்லி போயிருக்கிறாரு. கடைசியில தான் அரெஸ்ட் பண்ற மாதிரி இவர் ஒரு கேம் விளையாடி இருக்காரு அப்படின்னு சில பேர் பேசுறாங்க. இது நியூஸ் மீடியான்னு சொல்லி ரொம்ப வைரல் ஆனதால ஹீரோவோட மனைவிக்கு இது தெரிய வருது. அதே மாதிரி அந்த வாசுதேவன் இருந்தான் இல்லையா, சோ அவன் நம்ம ஹீரோவுக்கு ஆகாதவன். ஏன்னா அவங்க தம்பியவே அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தார் இல்லையா, சோ அவங்க கிட்ட ஒரு ஏட்டையா அவனை இதே காரணமா வச்சு சொல்லி முடிச்சு விடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோவுக்கு கொஞ்ச நாளுக்கு சஸ்பெண்டா கொடுத்துறாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த பொண்ணு இப்ப போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவ தற்செயலா தான் ஓடி இருக்கா, மற்றபடி எந்த தப்பு பண்ணல அப்படின்னு சொன்னதால போலீஸ்காரங்க விட்டுறாங்க. இருந்தாலும் வாக்குமூலம் எடுக்கிறாங்க. வாக்குமூலம் எடுக்கும்போது அந்த பொண்ணு எதுவுமே பேசாம அமைதியா இருக்குது. நீ என்ன ஊமையாடியா அப்படின்னு ஒரு பக்கம் போலீஸ்காரர் திட்டுறாரு. இதை பாரு, நான் சொல்ற மாதிரி நீ செய்யு. இந்த மாதிரி அந்த போலீஸ்காரர் என்ன கெடுக்க தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி நீ சொல்லு, மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல, அந்த மாதிரிலாம் என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்குது. ஹீரோ சஸ்பெண்ட் ஆயிட்டாரு. வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது இந்த கேஸ பத்தின ஒரு விஷயம் நம்ம ஹீரோக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க போலீஸ்கார ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் ஹீரோக்கு அவங்க முன்னாடி இருக்கிற அந்த புல்லட் வண்டியை பாக்குறாரு. இந்த வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க அதே நேரத்துல அந்த போலீஸ்காரர் பேசிட்டு இருந்தார் இல்லையா, இறந்து போனவங்கள்ட்ட புல்லட் பைக் இருந்தா அப்படின்னு சொல்லி தற்செயலா கேட்டா சார் ஆமா இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நான் வச்சிருக்க இந்த பைக் இதுக்கு முன்னாடி யார்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் விசாரணையில உங்களோட சேர்த்தா 8 பேர் சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த 7 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த 7 பேர்ல 2 பேரு தப்பிச்சுட்டாங்க, மீதி இருக்கிற ஒரு 5 பேரு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது.
அப்ப மீதி இருக்கிற அந்த கணேசன் கடைசி அவங்க கிட்ட இருந்து தான் வண்டி வாங்கினேன். சோ அந்த வண்டி அவங்க வாங்கி ஒரு 2-3 மாசம் கூட ஆகல சார், ஒரே மாசத்துக்குள்ளே உங்ககிட்ட வித்துட்டாங்க. சோ அதனாலதான் அவங்க தப்பிச்சிருக்காங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கெஸ் பண்றாரு. சோ அந்த வண்டி இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்ததுன்னு சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் ஓனரை தேடி நம்ம போலீஸ்காரங்க போறாங்க. அங்க ஒரு வயசானவர் படுத்திருக்காரு. படத்தோட ஆரம்பத்துல ஒரு 2 பேர் அந்த சின்ன பையனோட அம்மாவை ரேப் பண்ணிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு ஆளு தான் இவன். சோ இவன் என்ன பண்ணிருக்கான், என்னோட ஃப்ரெண்டோட வண்டி தான் சார் அது. சோ அவங்க பையன் ஒரு டாக்டர், சோ அவன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஒருவேளை அந்த டாக்டர்னு சொன்னா இல்லையா, அவன் தான் நம்ம பொண்ணு அப்படி இருக்கிருப்பானோ அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் கேட்டா, அவன் இப்ப உயிரோட இல்ல சார், அவன் அப்பவே இறந்துட்டான்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. அந்த சின்ன பையனை வண்டியில கூட்டிட்டு போனார்ல ஒரு ஆளு, அவர் தான் டாக்டர். சோ அவர் தான் அந்த புல்லட் பைக்கை ஓடிட்டு போவாரு. அப்படி ஒரு நாள் அந்த சின்ன பையனுக்கு லிஃப்ட் கொடுக்கும்போது தானே கல்லால அடிச்சான். சோ கல்லால அடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டு வந்ததுக்கு அப்புறமும் இவனுக்கு கோவம் தனியில. அதுவும் அந்த சின்ன பையனை வெளியே விட்டுட்டாங்க தெரிஞ்சு இன்னும் 2 கோவமா இருக்கிறாரு. சோ அதுக்காக தான் அப்பா கிட்ட சொல்லும்போது வாடா அப்படின்னு சொல்லி இவரை பைக்ல கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போனவனே அந்த சின்ன பையனை ஒரு மரத்துல கட்டி போட்டு அடிச்சு அவனோட வாயில ஒரு கட்டையை சொருகிட்டு அவனோட கண் எதிர்க்க அவங்க அம்மாவை இந்த டெசஸ்கோப் மூலமா கழுத்தை போட்டு அவங்க அப்பா இறுக்கி ரேப் பண்ணியே சாகடிச்சான். சோ இது எல்லாத்தையும் அந்த சின்ன பையன் பார்த்து பயங்கரமா அழுதுருக்கான். போகும்போது அந்த கட்டையெல்லாம் புடுங்கி விட்டுட்டு இந்த புல்லட் வண்டி எடுத்துட்டு அப்பனும் அவனும் அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இந்த சின்ன பையனுக்கு தான் கண் எதிர்க்க அவங்க அம்மா இறந்து போனதை அவங்க அம்மாக்கு நடந்த கொடுமைகளை தாங்க முடியல. கட்டை கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி அவுத்து கட் பண்ணிட்டு எங்க அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்கிற ஒரு வெறியில அவன் கத்தி எடுத்துக்கிட்டு போறான். வெட்டுறதுக்காக போயிட்டு இருக்கும் போதுதான் வந்திருக்கும் போது அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகி அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. சோ அந்த இறந்தவங்க 2 பேரும் இறுதி அஞ்சலி அங்கேயே வச்சு எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இதை இந்த சின்ன பையன் பார்த்திருக்கான். பார்த்து அவனுக்கு அந்த ஆத்திரமும் அந்த கோபமும் அந்த வெறியும் தீரல. சோ அந்த எரிச்சுக்கிட்டு இருக்க பணத்தையே போயிட்டு வெட்டவ ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சமாதானப்படுத்தி தான் விட்டுருக்காங்க. சோ அதுக்கப்புறம் அவனை திரும்ப போலீஸ்ல கொடுத்த சார், அவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் எங்க போனோம் அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க ஒரு டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோ பாக்குறாரு. அவர்கிட்ட விசாரிக்கும் போது நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பையனுக்கு அதீத ஆசை இருந்தது அந்த புல்லட் பைக் மேலதான். ஆனா அந்த புல்லட் பைக்ல வந்து தான் அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்டு போனதுல இருந்து அந்த புல்லட் பைக் யார் வச்சிருக்காங்களோ அவங்க தான் தான் அம்மாவை இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனோட மனசுல விதைச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது அவன் தான் அந்த புல்லட் பைக்கை வச்சிருக்கவங்க எல்லாரையுமே தான் அம்மாவை எப்படி எல்லாம் பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணணும், அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல தான் அவன் கொலை பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன்ல ஒரு சைக்கோ கில்லரா கூட அவன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிறார். வீட்டுல இருக்கும்போது கூட நம்ம ஹீரோக்கு நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்குது. அவங்க மனைவி வேற பேசாம அந்த பைக் இருக்கிறதால தானே பிரச்சனை, இந்த பைக்கை நம்ம வித்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு போலீஸ்காரனா இருந்து ஒரு பிரச்சனையை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறது தப்பு. சோ எதுவா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீட்டுல உட்காந்துருக்காரு. அவரோட ஃப்ரெண்டு போலீஸ்காரர் போன் பண்ணி நான் வேணா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கட்டுங்களா சார் அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அவன் கண்டிப்பா என்ன தேடி வருவான் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தூங்காமலே மனைவி உள்ள தூங்கிட்டு இருக்க வெளியே உட்காந்துருக்காரு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, உள்ள வந்து கொஞ்ச நேரம் படுங்களாம், எவ்வளவு நேரம் வெளியே உட்காந்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் உள்ள போய் படுக்கிறாரு. உள்ள போய் படுத்த கொஞ்ச நேரத்துல புல்லட் பைக் தானே ஆன் ஆகுற மாதிரி ஒரு சத்தம் ஒண்ணு கேட்டிருக்குது. சோ உடனே நம்ம ஹீரோ வெளியே போய் பார்த்தா புல்லட் பைக் ஆன்லயே இருக்குது. ஆன்ல இருக்கும் போதும் மனைவியை உள்ள போக சொல்லிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு இந்த பக்கம் வெளியே வராரு. லைட் அடிச்சு தேடிக்கிட்டு இருக்காரு யார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ புல்லட் பைக் ஆன் ஆனது ஏதோ ஒரு பேர் கீயை போட்டு தான் ஆன் பண்ணிருக்காங்க. சோ அந்த கீயை எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கிறாரு. தேடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த சின்ன பையன் இருந்தா இல்லையா, அவனோட பேரு கிஷோர். சோ கிஷோர் நீ தான் இங்க வந்திருக்கிற, எதுவா இருந்தாலும் என் முன்னாடி வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த அந்தக்காச்சாரி சொல்லி ஒரு பாட்டு ஓடிச்சு இல்லையா, அதே பாட்டை அவன் பாடிக்கிட்டு இருக்கான். சார் இப்ப நான் பாடிட்டேன், அடுத்து நீங்க பாடுங்க பாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் மிரட்டிட்டு இருக்க நம்ம ஹீரோவை பாடுறாரு. தேடிக்கிட்டே அந்த குரலை வச்சு எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு போக இன்னொரு பக்கத்துல அவனை காணோம். சோ ரொம்ப தூரம் போயிட்டாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்மள பாட்டு பாடி இந்த பக்கம் வர வச்சுட்டு நம்ம மனைவியை கொல்லணும்னு சொல்லி தானே அவன் போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி திரும்ப அர்ஜென்டா வீட்டுக்கு ஓடி வந்தாதான் தெரியுது அவன் போட்டாங்க உடச்சுக்கிட்டு இருக்கான். உள்ள குழந்தைங்களும் அந்த அம்மாவும் பயத்துல இருக்க நம்ம ஹீரோ அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறார். சோ நம்ம ஹீரோவும் அவன் அடிக்கிறான், பெரிய கம்பி எடுத்து தலைமையில இருக்கிறான். நம்ம ஹீரோ பொத்துன்னு அதே இடத்துல விழுகிறாரு. இருந்தாலும் ஹீரோ விடல. அதே நேரத்துல அவனை அடிச்சுக்கிட்டு இருக்க அவனு போய் அந்த பூட்டை உடச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு சுஸ்ஸை கொடுத்துறாரு. என்ன அப்படின்னா அவனுக்கு அதீத ஆசை கொண்டது அந்த புல்லட் பைக். அந்த புல்லட் பைக் மேல எண்ணெய் ஊத்தி பத்த வச்சிரும், ஒழுங்கு அங்க வாடான்னு சொல்லி கூட்டோன்னே அவன் பயந்து அடிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரான். தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த புல்லட் பைக்கை அங்கேயே நம்ம ஹீரோ எரிக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அவன் கதறி துடிக்கிறான். ஐயோ எப்படியாவது அணைச்சிருங்க சொல்லிட்டு மண்ணவாரி போடுறான். அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி அணைக்க பாக்குறான். சோ ஆனாலும் அதான் எதுவுமே பண்ண முடியல, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் அதிகமாகி ஒரு பெரிய ராடு ஒண்ணு கையில வச்சிருக்காரு. அந்த ராடால அவனோட பின்னன் தலையில அடிச்சதுல அங்கேயே பொத்துன்னு விழுகிறான். அந்த புல்லட் பைக் எரிஞ்சு அங்கேயே சாம்பல் ஆகுது. அடுத்தது போலீஸ் கஸ்டடியில தான் நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ எந்த தப்பும் பண்ணல. சோ அந்த பொண்ணு வாக்குமூலம் கொடுத்துருச்சு. அதனால திரும்ப டியூட்டில ஜாயின் பண்றாங்க. ஆனா வேற ஊருக்கு போற
போறதா சொல்லி நம்ம ஹீரோ முடிவு பண்ணியிருக்கிறாரு. அதே நேரத்தில் அந்த கிஷோரை அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டு வந்து லாக்அப்ல வச்சிருக்காங்க. லாக்அப்ல வச்சிருக்கிற அந்த ஆளை கடைசியா நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறாரு. இதை பாருங்க, உங்களை அடிச்சதுக்கு என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் பட்டு யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க, என்னையும் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஸோ போனதுக்கு அப்புறம் இந்த பாட்டை நம்ம எங்க விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த கிஷோர் பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கான். மேபி பார்ட் 2க்கான லீடையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஐஸ்வர்யாவும் கார்த்திக்கும் சொல்லி 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கூட நிறைய மிருகங்கள்லாம் கொலை பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி ஒரு வீட்டுல காமிச்சாங்க பாருங்க. அந்த மிருகங்கள்லாம் கொலை பண்ணது ஐஸ்வர்யாங்கிற அந்த பொண்ணா தான் இருக்கணும். ஏன்னா அவ தான் சின்ன வயசுல அவளுக்கு இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடந்ததால அந்த வெறியை எங்க தீக்கிறதுன்னு தெரியாத, ஒருவேளை இந்த மாதிரி பூனைகளை இந்த மாதிரி மிருகங்களை கொலை பண்ணி அந்த வீட்டுல வச்சிருந்திருக்கணும். சோ அதனால தான் நம்ம ஹீரோ உள்ள வந்தவொடனே அந்த பொண்ணு அங்க இருந்து ஓடி இருக்கிறான். சோ தப்பு பண்ணல அப்படின்னா அந்த பொண்ணு ஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ அதனால அவ பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்க பர்சனலா என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது மூலமா என்ன தெரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். மீண்டும் இது மாதிரியான ஒரு நல்ல படத்தோட கதையில சந்திப்போம். தேங்க்யூ.